Hallelujah, hallelujah. Oh, hallelujah. Deri kari karabari kari narataraba. Oh, haduri yattiriக்க கர்த்தாவே உம்மை நோக்கி அடிமை கூப்பிடுகிறேன் ஐயா. அப்பா ஒன்றுக்கும் அறியாதவள் கர்த்தாவே, அடிமை கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓர் இஜரங்கள் என்னை அழைத்த என் தேவாதி தேவனை உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுரி யாத்திரிக்க அடிமையை மறைத்து கொள்ளும்படி அடிமை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. என் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். எஸ் அப்பா, உங்களுடைய பிரசன்ன அடிமை மீது இறங்கி வரணும் சாமி. நீங்க நடத்துங்கப்பா. எல்லா துதிகன மகிமையாவும் என் மீட்பர் ஒருவருக்கே. என் நேசர் இயேசுவின் மூலம் ஜெப கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அதாவது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெப வாழ்வு. ஜெபத்தில் ஆண்டவர் எப்படி ஜெபிச்சா நமக்கு முன்மாதிரி காட்டினார். ஏசப்பா வனாந்தரத்தில் போய் ஜெபிச்சார், மலை மேலே ஏறி ஜெபிச்சார், சீஷர்களோடு ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சாரு? ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஊக்கமான ஜெபம், ஆண்டவர் ரொம்ப ஊக்கமான ஜெபந்தான். எப்படி ஜெபிச்சாருன்னா, அதாவது சிலுவைக்கு போகும் முன்னாடி அவர் என்ன செஞ்சார்? ரத்த வேர்வை ரத்தமாக விழும்படியா அவ்வளோ வைராக்கியம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? விடாப்பிடியா ஜெபம் பண்ணார். என்ன விடாப்பிடியா சொன்னார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய். அதாவது அப்படி விடாப்பிடியா கெஞ்சினார். நம்ம ஒரு காரியத்தை ஏசப்பாட்ட கேட்கும்போது விடாப்பிடியா, எனக்கு இதை நீங்கள் தாங்க ஏசப்பா, எனக்கு நீங்கள் தரணும், தயவாய் எங்களுக்கு நீங்கள் தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம விடாப்பிடியா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் மனது உருகிற கர்த்தர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அப்படி தான் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக ஆண்டவர் கிட்ட என்ன செஞ்சார்? யாக்கோபு மன்றாடினார். இப்போ போகும்போது வெறும் கோலும் கையுமா போனார். வரும்போது பெரிய ஆஸ்திகளோடு அவர் என்ன செஞ்சார்? வந்தார். ஆண்டவர் அந்த கிருபை, அந்த ஜெபத்தை கேட்டார். அப்போ ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்ம மேலே என்ன செய்யணும்? இருக்கணும். உருக்கமாக ஜெபிக்கணும். இப்போ அந்த கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை அந்த மாதிரி ஆண்டவர் ஜெபிச்சார் பாருங்க. நம்ம அழுது கண்ணீரை சிந்தி ஆண்டவர் பாதத்தில் நம்ம கெஞ்சணும். நம்மளை கூர்த்தி ஜெபிக்கணும். நம்மளை முற்றிலும் அர்ப்பணித்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சாதான் நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யும்? பரலோகத்தில் எட்டும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு நியாயாதிபதி அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். ஆனால் அவங்ககிட்ட போய் என்னுடைய நியாயத்தை நீங்கள் தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதவை என்ன செஞ்சா? கேட்டான். அவன் மனுஷரை மதிக்காதவன், தெய்வத்துக்கு பயப்படாதவன். அப்படி தெரிஞ்சும் கூட அவன் என்ன செஞ்சா? கேட்டான். அப்போ ஓயாமல் அவனை துன்புறுத்தி கேட்டதுன்னா அவன் மேலே இறக்கப்பட்டு அவளுக்கு நியாயம் விசாரிக்காட்டினாலும் நம்மளை ஓயாமல் தொந்தரப்படுத்துதாளே அப்படிங்கிறதுனாலையாவது என்ன அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போது நம்ம விடாப்பிடியாக ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்? நம்மளை இவங்க ஜெபத்தை கேட்கணும், கேட்காம இவ விடமாட்டா
அப்படின்னு கத்துற அந்த இதுலையாவது நமக்கு என்ன செய்வார், இறங்குவார், நம்ம ஜெபத்தை கேட்பார். இந்த காலத்தில் ஜெபம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனை இடத்துல எவ்வளோ பேர் மறிக்காங்க, ஆக்சிடெண்ட் ஆகுதாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, நோய்வாய்ப்பட்டு சாகுறாங்க. நம்மளை ஜீவனோடு அப்போ வச்சிருக்காருன்னு சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபை. இப்போ நாம் என்ன செய்யணும்? அதிகாலை ஜெபம். அதிகாலையில் ஆண்டவரது காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள். காலையில் எந்திரிச்சதும் செல்ஃபோனை எடுத்து தான் எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபோனை தொடுவதற்கு முன்னாலேயே என்ன செய்யணுமா? ஜெபம், ஆண்டவர்கிட்ட பேசணும். நம்ம ஏசப்பா தாய் போல தேற்றுகிறவங்க, தந்தை போல நம்மளை தூக்கி சுமப்பவங்க. நம்ம அப்பா அவங்க. தெரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் அவங்கள மறக்க மாட்டேன் வாக்கு கொடுத்த தெய்வம். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான மகா பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கேளுங்கள், மேம்பாடானதை நான் செய்வேன். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ கட்டாயமாக ஏசப்பாக்கிட்ட நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம அப்பா ஜீவன் உள்ளவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் என்றவர். நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை ஆதரிக்கிறவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர். தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட மனுஷ உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இப்போ எங்கன பார்த்தாலும், அதாவது எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன். எங்கனையும் பேப்பரில் பார்த்தா ஐயோ அங்கே அவன் தற்கொலை பண்ணா, இவங்க இப்படி செஞ்சாங்க, இதை மாதிரி பாலியல் பலாத்காரம் என்னெல்லாம் வருது. ஆனால் ஒரு தடவை வருதுன்னா அதை மற்றபடி அவங்க இந்த பிள்ளைக்கு இது கதி நேர்ந்துச்சு, நமக்கு அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திருந்ததுக்குரிய ஒரு வழியை பார்க்கணுமே தவிர, ஆண்டவரே நான் இப்படி ஆப்பிட்டுக்கிட்டேன் கண்ணியில், எனவே நீங்கள் விடுவீங்கன்னு சொல்லி அப்பாட்ட கேட்கும்போது அப்பா என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பாரு. நீ அதிலேயே வாழ்ந்திருந்தா நீ பாவத்தின் சம்பளம் மரணம். அன்றைக்கு அந்த சகோதரி அந்த பையனோட காரில் போகாமல் இருந்திருந்தா அவளுக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்குமா? அப்போ வாலிப பிள்ளைகள் சிந்திக்கணும். வாலிபனே, உன் வாலிபத்திலே உன் என்ன தேவனை தேடு. இளவயது வாலிப மாயை. வாலிபன் எதனாலே தன்னை சுத்தம் பண்ணுவான்? எதனால சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவருடைய வசனத்தினால் தான் சுத்தம் பண்ண முடியும். நீ பாவத்தில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிற வாலிபனே, நீ கர்த்தரிடத்துல வா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தர். ஜெபம் எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட என்னது? ஜெபம் ரொம்ப முக்கியம். நீ கண்ணீரோடு உரத்த சத்தமா அவரை நீ கூப்பிடு. உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உன் ஜெபத்தை அவர் கேட்க ஆவலா இருக்கிறார். என் மகன் வரமாட்டானா என்னிடத்துல? என் மகள் வரமாட்டாளா? அவளை புல்லாத வழியை விட்டு திருட மாட்டாளா சொல்லி தேவன் பார்த்து ஏங்கி கொண்டு இருக்கிறாரு. தன் எண்ணத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பாவ மன்னிப்பை பெற்று இயேசு அண்டையில் வா. இப்போ
உத்தமமாய் கண்ணீர் உரத்த சத்தமாய் நீ சொல்லணும். எபிரேயர் 5:7 சொல்லியிருக்கு. லாசரு மரிச்சு போனான். லாசருக்காகவும் எருசலேமுக்காகவும் ஆண்டவர் என்ன எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். லாசரு மரிச்சான். அவனை உயிரோடு எழுப்ப போனாரு. ஆனாலும் மார்த்தாள் மரியாள் அழுத பாட்டு இயேசு கண்ணீர் வடித்தார். அப்போ எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் வடித்தாரு, லாசருக்காக கண்ணீர் வடித்தார். அப்படி ஆண்டவரே அப்படி கண்ணீர் வடிக்கும்போது நம்மளுடைய கண்ணீர் விலையேற பெற்றது ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றணும். ஆனால் லாசரை வெளியே வான்னு சொன்ன உடனே லாசர் வெளியே வந்துட்டான். அவனை எழுப்பத்தான் அவர் போயிருக்காரு. ஆனாலும் அவங்க அழுகிறத என்ன செய்ய முடியல. மார்த்தாள் மரியாள் அழுகிறத தேவனால் ஏசப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏசு கண் இப்படித்தான் ஏசப்பா நல்ல நம்ம எல்லாவற்றையும் விட்டு நீ மனம் திரும்பு, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு. குடிகாரனே, நீ மதுபான பிரியன், யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபான இருக்க இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது பாம்பை போல கடிக்கும், அது விரியனை போல தீண்டும். கடைசியில் அதனால எவ்வளவு வேதத்தில் பாம்பை போல அது உன்னை கடிக்கும். நீ மதுபானத்தை என்ன செஞ்சிரு, விட்டுரு. குடிகாரனே மனம் திரும்பு. அது மூலமா உன் மனைவி பிள்ளைகள்லாம் எவ்வளோ சீரழிதாங்க. ஹல்லேலூயா. இப்போ அண்ணாள் போய் ஜெபம் பண்ணா. எதுக்காக ஜெபம் பண்ணா? அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, அதனால பிள்ளைக்காக வேண்டி ஜெபம் பண்ணான். கண்ணீரோடு அவன் ஜெபிச்சான். ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டார். கேட்டு சாமுவேலை, சரியான தீர்க்கதரிசி சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா நான் அதை உமக்காக வளர்த்துருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணான். ஆனால் அதுக்கு பின்னாலே ஆண்டவர் 5 பிள்ளைகளை கர்த்தர் என்ன செஞ்சார், அண்ணாளுக்கு கொடுத்தார். நம்ம கேட்குற போதே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். பாருங்க, அவர் இரக்கம் மன உருக்கமுள்ள தேவன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெயத்தை தருகிறார். ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். யூதர்களை அழிக்கும்படி ஆமான் என்ன செஞ்சான், அரசன்ட்டு நிருபங்களை கேட்டு வாங்கி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த மொர்தேகாய் என்ன செஞ்சான், அதாவது எஸ்தர் 127 நாடுகளுக்கும் ஒரு ராஜாத்தி. அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவி. அப்போ அவன் யூத குலத்தை சேர்ந்தவா. உடனே இதை கேள்விப்பட்டா, யூதர்களெல்லாம் அழிக்க போகிறாங்க அப்படின்னு. உடனே மொர்தேகாய் மூலமாக என்ன செஞ்சா, மொர்தேகாயும் ரெட்டுடுத்தி சாம்பலை உட்காந்து அவனு ஜெபம் பண்ணான் உபாசித்து. அவளும் என்ன சொன்னான், அவளுடைய தோழிகளும் அவளும் 3 நாள் விடாமல் உபவாசம் இருந்தாங்க. கர்த்தர் யூத ஜனங்களை மீட்டு விட்டார். எஸ்தர் ராணியாத்தியுடைய ஜெபம் யூத ஜனங்களை காப்பாற்றினது. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எத்தனை பேரை காப்பாற்றும்? தவறாய் போன மோசமாக அலைகிற வாலிபர்கள் அலைதாங்க, பெரியவங்களும் அலைதாங்க. இச்சையின் ஆவி அப்படியே என்ன செய்து
உலகத்தை பறவை ஆட்டி படைக்குது. எங்க பார்த்தாலும் இச்சை ஆவி, விபச்சாரக்காரன். பேப்பரை படிக்க முடியல. கல்யாணம் கட்டி கொடுத்தவங்களும் அப்படி கணவரையே கொல்றாங்க, விபச்சாரத்துக்கு பிள்ளைகளா கொல்றாங்க. ஐயோ, ஆத்துமா எங்க போகும்? பாதாளத்துல தவிக்குமே. மனம் திரும்பணும். உலக சிநேகம் தெய்வத்துக்கு விரோதமான பகை. ஒவ்வொருத்தரும் அதை என்ன செய்யணும்? உணரணும். அப்படி உணர்ந்தா தேசம் என்ன செய்யும்? நல்லா இருக்கும், செழிப்பா. இப்போ பாருங்க, நிறைய எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட். ஏன்? குடி, மதுபானம், போதைக்கு அடிமையாகி. எஸ்தர் ராணி ஜெபிச்சா யூத குலத்தை காப்பாற்றினா, அழிவில் இருந்து யூத குலத்தை காப்பாற்றினா. நாம ஜெபிச்சா நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம ஜனங்கள் 140 கோடி ஜனங்களையும் காப்பாற்ற முடியும். நாம எத்தனை நாள் உபவாசித்து நம்ம ஜனங்களுக்காக ஜெபிச்சிருக்கோம்? எழும்பணும், வல்லமையா எழும்பணும். இயேசுவுக்காய் எழும்பு. வாழ்றது கொஞ்ச நாள், அது இயேசுவுக்காய் வாழு. மனிதனே, ஒரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்களும் இருக்காங்க. வேதத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்காத கிறிஸ்தவங்க என்ன பிரயோஜனமே இல்லை. கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. அவ்விதமான பாக்கியத்தை பெற்ற நாம் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பேதுருவை என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. மறுநாள் அவரை கொல்றதுக்கு சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் பேதுரு நல்லா தூங்கினார். பேதுருவுக்காக சபையில் மக்கள் என்ன செஞ்சாங்க? பெண்கள் கூடி ஒரு இடத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே, பேதுருவை காப்பாற்றுங்க அப்படின்னு. பேதுரு ஆனா நம்மதே தூங்கினாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேலதான். அவர் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர். திடீர்னு தேவதூதர் அவர் லாவில் தட்டி எழுப்புதாரு. எழுப்பி இந்த இரும்பு கதவையெல்லாம் தானா திறக்குது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தூதர்கள் அவரை கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த பெண்கள் கூடியிருக்க இடத்துக்கு அவர் வாராரு. பெண்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படியா? நாம மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். நம்ம ஆண்டவர் அறியாத ஜனங்கள், ஐயோ, கிறிஸ்துனா யாருன்னு தெரியாத எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. அவர்தான் ஜீவன் உள்ளவர், மரித்து உயிர்த்த இரட்சகர், சர்வ வல்லமை உள்ளவர், பரலோகத்துக்கு கூட்டி போகிறவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்று ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி நம்மளை ஆதரிக்கிறவர், நம்மளை கூவி அழைக்கிற கர்த்தர். அந்த தேவனை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. எழும்பு கிறிஸ்தவனே, எழும்பு, இயேசுவுக்காய் எழும்பு. தேசத்துல எழுப்புதல் உண்டாகணுங்கிறதுக்கு எழும்பு. ஜெபி. எந்த நேரமும் செல்போன்,
எந்த நேரம் செல்ஃபோன் தான் உனக்கு, அதாவது உன் உயிரை பறிக்கதே செல்ஃபோன் தான். செல்ஃபோன் மூலமாக ரொம்ப நேரம் பார்த்தா ஹார்ட் வீக் ஆகுங்காங்க, கண்ணு கட்டு போகுங்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கூட செல்ஃபோனை கொடுத்து ஐயோ அந்த பிள்ளைகளை என்ன செய்தாங்க, செல்ஃபோன் பார்க்க வச்சு கெடுக்கிறாங்க. மனம் திரும்பணும். தானியேல் எப்பவும் ஜெபம் பண்ணும்போது, எப்பவும் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணுவார் தானியேல். அவரை அந்த ராஜா அவரை ரொம்ப சிநேகிச்சார். அது மற்றவங்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அதனால அவரை ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். ஒரு நல்லவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய பேர் எழும்புவாங்க. அதே மாதிரி எழும்புனாங்க. அவர் மேலே எந்த குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. தேவனுடைய பிள்ளை. உடனே அவர் ஜெபத்து மூலமாக தான் அவரை பிடிக்கணும்னு சொல்லி, உம்மை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. ராஜாவாகிய உம்மை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினவனை சிங்க கெபியில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட தாக்கீது எழுதி வாங்கி, நிருபங்களை எழுதி வாங்கி எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த தானியேலுக்கு இது தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வழக்கத்தின்படியே பலகணிகளை திறந்து போட்டு ஜெபிச்சிட்டு இருந்தார். உடனே அவரை தூக்கி என்ன செஞ்சாங்க, சிங்க கெபியில் போட்டாங்க. கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அவர் வல்லவர். தேவாதி தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாரு. சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தலை. அப்படி அதாவது 3 வேளை ஜெபிச்சதினால சிங்கங்கள் வாயை கூட ஆண்டவர் கட்டிப்பட்டார். இன்னும் வேதத்தில் பார்க்கும்போது நிறைய ஜெபத்து மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க நிறைய இருக்காங்க. நம்மளும் ஜெபமே முக்கியம். ஜெபந்தான் ஜெயம். வாலிப மகனே, வாலிப மகளே, பெரியவங்களை நான் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்கீங்களேன்னு கேளுங்க. வசனத்தை சொல்லி சொல்லி கேளுங்க. அப்பா இரக்கம் உள்ள தெய்வம். நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அன்பான சகோதரர்களே, காலம் கடைசி, ஆண்டவருடைய வருகை சமீபம். இப்போ கூட சூரியன்ல இருந்து சூரிய கதிர்கள், சூரிய புயல் பூமி மேலே ஊற்றப்பட போகுதுன்னு சொல்லிதாங்க. அப்படியெல்லாம் சூரிய புயல்னு சொல்லி ஒன்று பூமியில் ஊற்றப்பட்டால் நம்ம கெதி என்ன ஆகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை இடங்களில் சண்டைகள், பிரிவினைகள், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எந்த நேரமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எனக்கு. ஆக நீங்கள் மனம் திரும்புங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க, நல்ல பிள்ளைகளாக இருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோதரிக்கிறேன் தகப்பனே. அப்பா நன்றியோடுமை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஐயா. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் கத்தாவே, இதை கேட்குற ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. அம்மா அமேன் ஆண்டவரே, பயனுள்ளதாக இருக்கட்டும் ஐயா. பா ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஐயா. ஓ ஹதோரி காத்தி தரக்க ரபரி கரினதை தரவா. இறங்குங்கப்பா, இறங்குங்க. இதை கேட்குற ஒவ்வொருத்தர் செவியில் ஆமேன் ஆண்டவரே. கர்த்தனின் பேசணும் சாமி, மனம் திரும்பணும், உண்மை ஏற்றுக்கொள்ளணும், உங்கள் பாதத்துக்குலாம் வரணும். எல்லா துதிகர மகிமையும் என் நேசர் ஒருவருக்கே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.